நம்ம முதல்ல பார்த்தோன்னே தமிழர்களுடைய மரபு வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. மூணாவது வார்த்தை கேட்பது தமிழர் வாங்க நல்லா இருக்கீங்களா. முதல்ல உங்களை வரவேற்றுட்டு வாங்க, அடுத்து நல்லா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமா, மன ஆரோக்கியமா, ஹெல்த்தியா இருக்கீங்களா. மூன்றாவது வார்த்தையை சாப்பிட்டீங்க. இதுதான் தமிழர். பசி எல்லாத்தையும் செய்ய வச்சிரும்ல, சுயமரியாதை இழக்க வைக்கும் பசி. முதல்ல எவன் வீட்டு வாசல்ல போய் நிக்க கூடாதுன்னு அவன்கிட்ட போய் கையேந்திர சூழ்நிலையை உண்டாகும் பசி. அப்ப அந்த பசியாறுதல் அப்படின்ற வார்த்தைக்கும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிற வார்த்தை என்ன வேறுபாடு உள்ளதோ, டிஸ்டன்ஸ் உள்ளதோ, அதே தான் அன்னச்சத்திரத்துக்கும் தர்மசாலைக்கும் உள்ள வித்தியாசம். இன்றும் உங்கள் குழந்தைகளை வடலூர் ஒரு மணி நேரம் அழைத்து செல்லுங்க. அங்கே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தையே காமிக்கும். அது இப்படி உலகம் இருக்கா அப்படின்னு. வள்ளலாரும் வள்ளுவனும் வணங்கப்பட வேண்டியவர்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வள்ளுவன் தான் பயிருக்கும் உயிர் உண்டுன்னு சொன்னான். அதை நவீன காலங்களில் நம் சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவர் சொன்னார் என்றால் அது வள்ளலார். ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு ஒரு மரக்கன்றையும் நடுங்க. அந்த குழந்தை உங்களுக்கு பலனளிக்கவில்லை என்றாலும் அந்த மரம் உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும். அது என்ன மரமாகவும் இருக்கட்டும், நிச்சயமா அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு உணவளிக்கும். நிறைய பறவைகளுக்கு உணவளிக்கும். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலாரை பற்றி ஒரு சின்ன விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. வள்ளலாரை பற்றி பேசுகிறேன்னா, வணங்கப்பட வேண்டிய மிக தகுதியான மனித வடிவில் உள்ள ஒரு கடவுள் வள்ளலார். அவர் எந்த இடத்துலையும் தன்னை கடவுள்னு சொல்லலை, ஜோதி தான் கடவுள்னு சொன்னார். அதாவது வெளிச்சம், அதுதான் கடவுள்னு சொன்னார். அது தெரியும் உங்களுக்கு. சிதம்பரம் கோயிலில் வந்து அவர் கனக சபையில் ஏறி திருவாசகம் பாடணுன்னப்போ அவர் அனுமதிக்கலை. அவர் நேராக என்னை விட சிவபெருமான யார் நியோச்சிருக்க போகிறீங்களா அப்படின்னு நடையா வந்து வடலூரில் ஒரு தகரத்தை நெளிச்சு வச்சு அதில் ஒரு ஜோதியை குளிச்சு வைக்கிறார். இன்றும் வடலூரை பற்றி பேசுகிறோன்னா, ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் அத்தனை நாளும் சாப்பிட்ற ஒரு இடம் வடலூர் தான். அணையா அடுப்பு உள்ள இடம். நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்லாம். அதாவது சரி, வள்ளலார் தான் சாப்பாடு போட்டாரா? அதுக்கு முன்னாடி யாரும் போடலையான்னா போட்டார். அதுக்கு பேர் அன்னதானம். வள்ளலார் இருக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது அன்னதானம் சிஸ்டம் எல்லாம். ஆனால் வள்ளலார் இதில் எப்படி மாறுபட்டார் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்பினது. அதுக்கு பேர் அன்னச்சத்திரம் என்று வச்சார்கள். ஆனால் வள்ளலார் தர்மசாலை என்று வைத்தார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது உங்களுக்கு தமிழ் இலக்கியப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோன்னே தமிழர்களுடைய மரபு வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. மூணாவது வார்த்தை கேட்பது தமிழர் வாங்க நல்லா இருக்கீங்களா. முதல்ல உங்களை வரவேற்றுட்டு வாங்க, அடுத்து நல்லா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமா, மன ஆரோக்கியமா, ஹெல்த்தியாக இருக்கீங்களா. மூன்றாவது வார்த்தையை சாப்பிட்டீங்களா. இதுதான் தமிழன். மலேசியாவில் ஒரு வார்த்தை உண்டு. அங்கே காலையில் பசியாரிட்டியான்னு கேட்பாங்க. பசியாரிட்டியா, சுத்த தமிழ், பசி ஆறுதல். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் பசியாரிட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சாப்பிட்டீங்களாங்கிறது உங்கள் வயிறு நிறைய, இல்லை வயிறு புடைக்க, இல்லை உங்கள் பசிக்கு, அல்லது பசி இல்லாமல் கூட நேரத்துக்கு சாப்பிட்டீங்களாங்கிறது மரம், அது பண்பு. ஆனால் பசியாறுதல் என்பது உடைய கொடூர பசிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கொடூரமான வார்த்தை. இருக்கவே கூடாது இந்த உலகத்துலங்கிறது தான் என்னுடைய கருத்து. பசி பிணியை விட கொடுமையானது பசி. பசியும் ஒரு பிணி என்று இலக்கியத்தில் இருக்கு. அதுவும் ஒரு நோய் தான். பசி தாங்கலை. பசி எல்லாத்தையும் செய்ய வச்சிரும்ல, சுயமரியாதை இழக்க வைக்கும் பசி. முதல்ல எவன் வீட்டு வாசல்ல போய் நிற்க கூடாதுன்னு அவன்கிட்ட போய் கையேந்திர சூழ்நிலையை உண்டாக்கும் பசி. அப்ப அந்த பசியாறுதல் அப்படின்ற வார்த்தைக்கும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிற வார்த்தைக்கும் என்ன வேறுபாடு உள்ளதோ, டிஸ்டன்ஸ் உள்ளதோ, அதே தான் அன்னச்சத்திரத்துக்கும் தர்மசாலைக்கும் உள்ள வித்தியாசம். அன்னச்சத்திரம் என்பது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது, தர்மசாலை என்பது பசியாறி விட்டீங்களா என்று கேட்கும். சாப்பிட்டீங்களாங்கிறது உங்களை விருந்தோம்பலா கூட இருக்கலாம், வாங்க சாப்பிடுங்க 16 வகை கறியோட போடுறது. ஆனால் பசியாறுதல் என்பது உங்களுடைய அடிப்படை எனர்ஜிக்கு கூட இயங்க முடியாமல் வெறும் தண்ணீரை மட்டுமே தாகத்து குடித்து வாழ்ந்த ஒருவன் உண்டுவதுதான் பசியாறுதல். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதுதான் வள்ளலார் செஞ்சார். இன்றும் உங்கள் குழந்தைகளை வடலூர் ஒரு மணி நேரம் அழைத்து செல்லுங்கள். அங்கே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தையே காமிக்கும். அது இப்படி உலகம் இருக்கா அப்படின்னு. அந்த அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. கடவுள்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. ஒரு தாத்தா இருந்தார், இப்படி வாழ்ந்தார், வெளிச்சத்தை தான் கும்பிட சொன்னார். பிரைட் சன்லைட், வெளிச்சம், ஒளி, அந்த ஞான ஒளி, அதை தான் கும்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வள்ளலாரும் வள்ளுவனும் வணங்கப்பட வேண்டியவர்கள், மாற்றுக்கிறதே கிடையாது.
ஏன்னா வள்ளுவன் தான் பயிருக்கும் உயிர் உண்டுன்னு சொன்னான். அதை நவீன காலங்களில் நம் சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவர் சொன்னார் என்றால் அது வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாமும் நம்ம வாடினேன்னார். அப்போ பயிர் எவ்வளோ வாடி வதங்கி போயிருக்குது. அது விவசாயம் பண்ணிங்கன்னா தெரியும். தண்ணி இல்லாத நேரத்தில் அந்த பயிர் வெயிலுக்கு அப்படியே நொந்து நூலாகி நிற்கும். நீங்கள் கொண்டு போய் ஒரு மரத்தடியில ஒரு வேப்ப மரத்தடியிலே ஒரு பைக்கை கொண்டு போய் வெயிலில் நிப்பாட்டுறீங்க. அந்த பைக்கு பக்கத்தில் நிப்பாட்டிருக்கு வெயிலில் அந்த சீட்டை உட்கார முடியுது அவங்களால. அப்போ அந்த மரம் எவ்வளோ வெப்பத்தை தாங்கி கொண்டு இருக்கிறது. மரத்துக்கு வலிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? மரத்துக்கு வலிக்கும். மரத்தை நீ கத்தி எடுத்துட்டு வெட்ட போறீங்களா? மரம் உணருமா வெட்ட போறான் நம்மளால? மரம் அந்த அளவுக்கு சென்சிட்டிவ். அதை முதல்ல தொட்டாசினிங்கி செடியை வச்சு தான் கண்டுபிடிச்சான் விஞ்ஞானி. தொட்டாசினிங்கி செடி இப்படி அமைக்கி விட்டா பிரச்சனை தெரியும், பயந்துக்கும் நம்மளை கண்டா. ஆனால் அதுக்கு முன்னாடியே உயிர் உண்டு கண்டுபிடித்தவன் வள்ளுவனும் வள்ளலார் இருந்தான். இவன் என்ன சயின்டிஸ்ட்? அதுக்கு முன்னாடியே ரொம்ப சயின்டிஸ்ட் இல்லை வள்ளுவன். அந்த வள்ளுவனும் வள்ளலாரையும் கொண்டு போய் குழந்தைங்கள்ட்ட சேர்க்கணும். பயிருக்கும் உயிர் உண்டுங்கிறத எதுக்கு திருப்பி ஸ்ட்ராங்காக சொன்னோன்னா, மரம் வளர்த்தலையும் மரம் வெட்டுதலையும் தவிர்க்க வேண்டும். நல்ல மரங்களை, பூமிக்கு நல்லது செய்யும் மரங்களை வளர்க்க வேண்டும். இந்த வேலைக்கருவை இந்த மாதிரி சில விஷயங்கள், நமக்கு பூவாத மரங்கள், காய்க்காத பூக்காத பழுக்காத மரங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக அந்த பூமிக்கு பயன் தரும். ஒரு பறவை கூட அதால் உணவளிக்க முடியாது. ஸோ அந்த மரங்கள் வேண்டியதில்லை. ஆனால் எந்த மரங்கள் எல்லாம் பறவைகள் கூடு கட்டுதோ அந்த மரங்கள் நம்ம இயற்கைக்கு தேவையானது. எல்லா மரத்திலையும் பறவைகளால் கூடு கட்ட முடியாது. காக்கா பறவை பழம் சாப்பிடும், டாய்லெட்டு போகும், அதில் மரம் முளைக்கும். நீங்கள் இந்த இயற்கையை அப்படியே விட்டு விட்டால் இயற்கையை எல்லாம் வந்து விடும். கோவிட்டுக்கு பிறகு நிறைய பச்சை கொடுத்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா ஃபேக்ட்ரிஸ் இல்லை. அந்த 40 நாள் லாக்டவுனில் ஃபேக்ட்ரிஸ் இல்லை, யாரும் மரத்தை விட்டலை, எந்த இண்டஸ்ட்ரி இல்லை. அப்படியே இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்தது. அது நடந்த ஒரு நன்மைன்னா அதுதான் கோவிட். புயல் அடித்தாலும் அப்படி தான், புதிய புதிய மரங்கள் வரும். மரம் வளர்க்குறத குழந்தைகள்கிட்ட அவசியம் சொல்லிக் கொடுங்க. ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு ஒரு மரக்கன்றையும் நடுங்க. அந்த குழந்தை உங்களுக்கு பலனளிக்கவில்லை என்றாலும் அந்த மரம் உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும். அது என்ன மரமாகவும் இருக்கட்டும், நிச்சயமாக அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு உணவளிக்கும். நிறைய பறவைகளுக்கும் உணவளிக்கும். வள்ளலாரை ஒரு மத கடவுளாவோ அது மாதிரிலாம் யாரும் இன்னும் பெயிண்ட் அடிக்க பார்த்தாங்க இடையில. வள்ளலாரை காவி பெயிண்ட் பூசிடலாம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் ஒயிட் ட்ரெஸ் தான் இதில் ட்ரை பண்ணாங்க. பட் வேலையாகல. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க காவி பெயிண்ட் அடிச்சு. வள்ளுவருக்கே காவி பெயிண்ட் அடிக்க பார்த்தாங்க. நம்ம எல்லாருக்கும் விபூதி அடிச்சாச்சு, அவ்வளோதான். விபூதி எடுத்தல் என்றால் அதுதான். வள்ளலார் யாருக்குமான கிரெடிட் இல்லை, உலக உயிரினங்களுக்கான கிரெடிட். ஏன்னா மரங்க செடி கொடிக்கே கிரெடிட்னு சொல்கிறேன். அப்போ மனிதர்களுக்கு கிரெடிட் இல்லாமல் எப்படி இருப்பார் வள்ளலார்? வள்ளலாரோட வரலாறுகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள், அழைச்சிட்டு போங்க அந்த கோயிலுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நிகழும். நீங்கள் மாலு, தியேட்ரு, பீச்சு அழைச்சிட்டு போங்க, பார்க்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போங்க. ஆனால் இது போன்ற சில இடங்களுக்கும் அழைத்து செல்லு காமிங்க. அப்போ சில சில மாற்றங்கள் நம்ம குழந்தைகள் மனதில் ஏற்படும். நம்ம காமிக்கிறது தான் குழந்தைகள் உலகம். நீங்கள் சினிமாவையும் செல்போனையும் காமித்திருந்தால் குழந்தை அப்படித்தான் இருக்கும். பள்ளிக்கூடம் போக வேண்டியது தான். ஆனால் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும். பள்ளிக்கூடத்தை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ் மனிதர்களோடு பழகுதல், அடுத்தவன் பசி உணர்தல், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வள்ளலார் புகழை போற்றுவோம். நன்றி.